பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தரின் பிள்ளைகளாக நாம் சேர்ந்தவருக்கு நன்றி செலுத்தும்படியாக இப்படி கூடி வந்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் பிறக்கும் பொழுது மரியாளுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. விசுவாசித்தவளை பாக்கியவதி என்று சொல்லப்பட்டது. விசுவாசித்தவளை பாக்கியவதி. இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் என்று சொல்லி ஒரு பெரிய கேள்வி இருக்கும் பொழுது, ஐயப்பாடு இருக்கும் பொழுது, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த வாழ்த்தின சத்தத்தில் அவருடைய வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் தொல்லிட்டு அப்படி சொல்லும் பொழுது தான் விசுவாசித்தவளை பாக்கியவது என்று சொல்லப்பட்டிருக்கு. இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். சூப்பர் நேச்சுரல் பவர்னு சொல்லுவாங்க. நாம் புரிந்து கொள்ளவே முடியாது, நம்மளால் அறிந்து கொள்ளவே முடியாது. இந்த எத்தனையோ கிரகங்கள் தாண்டி, பூமி பந்தை தாண்டி வேற்று கிரகங்களுக்கு சென்று ஆய்வு செய்து திரும்பி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள், ஒரு பூமியின் துகளை எழுதி வைத்து எண்ணி வைத்து கணக்கு கேட்கிற ஆண்டவர். இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, கற்பனை கதை அல்ல. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் தேவன் அவ்வளவு ஞானமாய் அத்தனையும் படைத்து, இவ்வளவு பிரம்மாண்டமான பூமி, அதை தாண்டி இதே போன்று பல்வேறு கிரகங்கள், அவைகளையும் படைத்தவர் நம் தேவன். அதை நாம் நம்பித்தான் ஆகணும், விசுவாசித்தான் ஆகணும். இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் அறிஞர்களும் தேடி தேடி பார்க்கின்றார்கள். இது எப்படி வந்தது, எப்படி வந்தது? இது கர்த்தராலே ஆயிற்று. விசுவாசிக்கிறவர்களுக்கு கூடும். இந்த நல்ல தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நீங்களும் நம்புங்க. அவனுடைய வாழ்க்கையில் விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டு கர்த்தரை நம்புங்கள். ஆமென். காரிய சுத்தி உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் நம்பி வந்து உட்காரும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் பதில் அளிப்பார், சரியாய் வெற்றி தருவார். அல்லேலூயா. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அந்த விசுவாசத்தோடு ஆமென் இந்த நாளின் இரவில் கடந்து செல்வோம். ஆமென். ஆண்டவரே, என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணும், எல்லா நன்மைகளை எங்களுக்கு தார நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இந்த பூமியில் இருக்கிற நாட்கள் சஞ்சலத்தோடு அல்ல, வெறுப்பாய் அல்ல, வெறுமையாய் அல்ல, தோல்வியாய் அல்ல, ஆண்டவரை கசப்போடு அல்ல, மன மகிழ்ச்சியோட, சந்தோஷத்தோட, வெற்றியோட, ஆமென், எல்லா சகல ஆசீர்வாதங்களோட உமக்கு பிரியமாக இருக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை ஆமென் துதித்து பாடுவோமா? ஆமென். யாரிடம் செல்வம் இறைவா? உண்மை இல்லாமல் நம்மளை யார்கிட்ட போக முடியும்? நீர்தான் எங்களுக்கு வார்த்தையும் ஜீவனுமாக இருக்கிறீர். இந்த உலகில் நீர்தான் எங்கள் வெற்றி. சேர்ந்து அவரை துதித்து மகிமைப்படுத்துவோமா? யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோ அடைக்கலம் நீ, அண்டி வந்தோ அடைக்கலம் நீ. ஆதரித்தே அரவணைப்பார், ஆதரித்தே அரவணைப்பார். யாரிடம் செல்வோம் இறைவா? இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே. அவர்தான் நமக்கு ஆறுதல், பலன், நம்பிக்கை. அவர் விசுவாசிப்போம். நீங்களும் பாக்கியமாய் மாறுவீர்கள். இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். மரியாள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். விசுவாசிப்போம். கர்த்தர் இந்த தேசத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எல்லா ஜனத்திற்கும் ஆசீர்வாதமாக உங்களை வைப்பார்.
ஜெபிப்போமா? ஆண்டவரே, இப்படிப்பட்ட கிருபை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், இந்த நன்மை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறீர். ஆமென். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட மரியாள் உம்மை விசுவாசித்ததினால் ஆண்டவரே, இவ்வளவு பெரிய பாக்கியம். இன்றும் நாங்கள் அதை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்த ஆமென், நீர் பெரிய பாக்கியத்தை கொடுத்தீரப்பா. அப்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று சேர்ந்து நின்று ஜெபிக்கிறோம். உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம், உம்மை அறிக்கை செய்கிறோம். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீரே சர்வ வல்லவர் அப்பா. எங்களை ஆண்டவரை வழி நடத்துகிறவர் நீர். இஸ்ரவேல் ஜனங்களை ஆமென் எல்லா நேரத்திலும் அழைத்து வந்து அவர்களை கானான் தேசத்திற்குள் கொண்டு செல்லும் வரைக்கும் சரியாய் அவர்களை அழகாய் நடத்தினீரப்பா. அப்படி நீர் எங்களை தொடர்ந்து நடத்தும். எத்தனை பாடுகள், நிந்தைகள், தோல்விகள் வந்தாலும் வெற்றி உம்மிடத்திலும் தான் வருகிறது என்பதை நாங்கள் அறிந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. நன்மை உண்டாகட்டும் தேவரீர். அலை மோதி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அலக்களிக்கப்படுகின்ற எல்லா நாட்களும் நேரங்களும் மறைந்து போகட்டும். நீ உமக்கென்று அவர்கள் பிரகாசிக்கிற நாட்கள் வரட்டும், உம்மை உயர்த்துகிற நாட்கள் வரட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்து அவர்களை மேன்மைப்படுத்தும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.